பேபி தமிழ். ஒரு பெரிய அடர்ந்த அழகான காட்டுல அப்பொண்ணு நல்ல மனசுலையான வாழ்ந்து வந்தது. அவன் மிகவும் பெரியவன், ஆனா அவன் இதயம் அதை விட பெருசு. காட்டுல யாருக்காவது உதவி வேணும்னா முதல்ல ஓடி வந்து அப்புதான் நிப்பான். சின்ன முயலுக்கு பழம் எடுத்து தருவான், குரங்குகளுக்கு மரக்கிளை கீழே தள்ளி தருவான், பறவைகளுக்கு தண்ணீர் கொண்டு வருவான். ஆனா அந்த காட்டுல இருக்கும் எல்லா விலங்குகளுக்கும் அப்பு மீது ரொம்ப அன்பு. ஆனா அந்த காட்டுல ஒரு பெரிய ரகசியம் இருந்துச்சு. அதை எல்லாரும் இன்விசிபிள் ரிவர்னு சொல்லுவாங்க. அந்த ரிவர் பகலில் யாருக்கும் தெரியாது. அங்கே சாதாரணமாக புல், மரங்கள், கற்கள் மட்டுமே இருக்கும். ஆனா இரவு வந்துச்சுன்னா தண்ணீரோடு சத்தம் மட்டும் கேட்கும். விலங்குகள் எல்லாம் பயந்து போயிடுவாங்க. ஒரு மான் நடுங்கிக்கிட்டே சொல்லிச்சு, ஐயோ, மறுபடியும் அந்த சத்தம் கேக்குது. இது பேய் நதியா? ஒரு குரங்கு பயந்து மரத்தில் ஏறிச்சு. ஐயோ, அந்த பேய் ஆறு வந்து விட்டது போல இருக்கிறது. நான் கீழே வரமாட்டேன். ஒரு ஆந்தை மெதுவா கண்களை மூடி சொல்லிச்சு, அந்த இடத்துக்கு இரவில் போகாதீங்க. ஆனா அந்த காட்டுல யாரும் அந்த ரகசிய இடத்துக்கு போக மாட்டாங்க. நாட்கள் கடந்துச்சு, ஒரு வருஷம் ஆச்சு. காட்டுல மிகவும் கடுமையான வெப்பம் ஆரம்பிச்சிச்சு. சூரியன் மிகவும் சூடாக இருந்தது. குளங்கள் எல்லாம் மெதுவாக வறண்டு போயின. சிறிய விலங்குகள் எல்லாம் தண்ணீர் இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. பறவைகள் கூட பலவீனமாகின. ஒரு குட்டி முயல் தாகமாக விழுந்துச்சு. அதை பார்த்த அப்புவுக்கு ரொம்ப கவலை. அப்போது நம்ம சிங்கராஜா ஒரு பெரிய கல்லின் மேல் நின்று சொன்னார், நாம் நமது காட்டை காப்பாற்ற வேண்டும். யாராவது தண்ணீர் கண்டுபிடிக்க வேண்டும். ஆனா எல்லா விலங்குகளும் அமைதியா நின்றன. ஏன்னா அருகில் இருக்கும் ஒரே தண்ணீரிடம் இன்விசிபிள் ரிவர். சில நிமிடங்கள் அமைதி. பிறகு அப்பு முன்னே வந்தான். நான் போகிறேன் என்று சொன்னான். அனைத்து விலங்குகளும் அதிர்ச்சி அடைந்தன. என்ன? ஒரு குரங்கு சொல்லிச்சு, அது கோஸ்ட் ரிவர், நீ அங்கெல்லாம் போகாதன்னு. மான் நடுங்கிச்சு, அங்க போனா திரும்பி வர முடியாதான்னு சொல்லிச்சு. ஆனா அப்போ அமைதியாக சொன்னான், நான் பயந்து ஒளிஞ்சா உண்மை எப்பவும் தெரியாது. ஆந்தை அவனை பார்த்து மெதுவா சொல்லிச்சு, தைரியம் நல்லது அப்பு, ஆனா கவனமாக இரு. அப்பு தலையசைத்தான். எல்லாரும் பயப்படுறாங்க, ஆனா நான் போய் உண்மையை கண்டுபிடிக்கிறேன். அன்று இரவு செல்ல முடிவு செய்தார். இரவு வந்தது. நிலவு மெதுவாக வானத்தில் எழுந்தது. காடு முழுவதும் அமைதி. காற்று மட்டும் மெதுவாக வீசியது. அப்போ தனியாக அந்த ரகசிய இடத்துக்கு நோக்கி நடந்தான். அவன் காலடி சத்தம் மட்டும் கேட்டது, தும் தும் தும்னு. திடீரென்று தண்ணீர் ஓடும் சத்தம். அப்போ நின்றான். அவன் சுற்றி பார்த்தான். ஆனால் அங்கே ரிவர் எதுவும் தெரியவில்லை. மரங்கள் மட்டும், கற்கள் மட்டும், மூடு பனி மட்டும் தெரிஞ்சிச்சு. அப்போவுக்கு பயமா இருந்தது. ஆனால் அவன் திரும்ப போகவில்லை. மெதுவாக இன்னும் முன்னே நடந்தான். அப்போது அவன் காலில் ஏதோ குளிர்ந்து பட்டது. அப்போ அதிர்ச்சி அடைந்தான். தண்ணீரா? அவன் கீழே பார்த்தான். அங்கே உண்மையிலே ரிவர் இருந்துச்சு. ஆனா அது ஏன் தெரியல. அப்பொழுது அவன் கவனித்தான், ஒரு பெரிய கிறிஸ்டல் நிலவு ஒளி அந்த கிறிஸ்டல் மீது பட்டு விசித்திரமாக ரிவரை மறைச்சது. அதனாலதான் பகல்ல ரிவர் தெரியல, இரவுல மட்டும் சவுண்டு கேட்கும். அப்போ மகிழ்ச்சி அடைந்தான். இது உண்மைதான், இது உண்மையிலே ரிவர் தான் அப்படின்ட்டு. அந்த நேரத்தில் ஒரு புதருக்கில் இருந்து சிரிப்பு சத்தம் கேட்டது. அப்போ திரும்பி பார்த்தான். ஒரு குள்ள நரி வெளியே வந்துச்சு. அவன் சிரித்து கொண்டே சொன்னான், விலங்குகள் எல்லாம் பயந்து இருக்கணும், அதனால்தான் நான் இந்த பேய் கதையை உருவாக்குறேன்னு சொல்றான். அந்த ஒளியை பார், அதுதான் இந்த காட்டு ரகசிய நதி. அது கண்ணுக்கு தெரியவில்லை. அப்போ கோபமாக சொல்றான், ஏன் இப்படி செய்த? நரி சிரிச்சது. அது சொன்னது,
இந்த இனிப்பு பழங்கள் எல்லாம் எனக்குத்தான். யாரையும் இங்கே வரவிட மாட்டேன். யாரும் வரக்கூடாது என்பதற்காக தான் எல்லாரையும் பயமுறுத்தினேன்னு. அப்பு கோபமடைந்தான். ஆனால் அவன் சண்டை போடவில்லை. அப்பு தன் பெரிய தும்பிக்கையால் ரிவர் வாட்டரை எடுத்தான். பிறகு முழு தண்ணீரையும் நரியின் மீது தூக்கி வீசினான். ஐயையோ, முழுக்க நனைஞ்சிட்டேனே, வழுக்கி விழுந்துட்டேனே. நரி முழுக்க நனைந்தது. அவன் பயந்து ஓடிவிட்டான். அப்பு சிரித்தான். அடுத்த நாள் காலை அப்பு எல்லா விலங்குகளையும் அந்த ரிவருக்கு அழைத்து சென்றான். முதலில் எல்லாரும் பயந்தனர். ஆனா அப்பு சிரித்து கொண்டே சொன்னான், பயப்படாதீங்க, இது கோஸ்ட் இல்ல. விலங்குகள் மெதுவாக ரிவர் அருகே சென்றனர். பிறகு அவர்கள் ஆச்சரியப்பட்டனர். உண்மையிலேயே ரிவர் இருக்கு. அனைவரும் சந்தோஷமாக தண்ணீர் குடிச்சனர். பறவைகள் மீண்டும் பறந்தன. முயல்கள் குதித்தன. குரங்குகள் ஆடின. நம்ம சிங்கராஜா பெருமையாக சொன்னார், உண்மையான தைரியம் என்பது பயத்தை தாண்டி உண்மையை கண்டுபிடிப்பது. அனைவரும் அப்புக்கு கைத்தட்டினர். அனைவரும் அப்புவை பார்த்து கைத்தட்டினர். அந்த நாள் முதல் அப்பு அந்த காட்டோட ஹீரோவாயிட்டா. பல நேரங்கள பயம் நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருக்கும், உண்மையை மறைத்துவிடும். ஆனால் தைரியமாக முன்னே சென்றால் உண்மை கண்டிப்பாக தெரியும். பயம் பல நேரம் உண்மையை மறைத்துவிடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.